அப்புறம் ஒருத்தர் 10 ரூபா ஆளு, உங்களுக்கு நல்லா தெரியும், கேட்க வேண்டியதே இல்லை. 10 ரூபாய்னா நீங்களே ஆரம்பிச்சுக்கிறீங்க. இன்னைக்கு தமிழகத்தில் 6000 மதுக்கடை இருக்குது. 6000 மதுக்கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமாக வாங்கினாங்க. அப்படி ஒரு நாளைக்கு 15 கோடி, மாதத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 5 வருஷத்துல 24,000 கோடி ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகம் வாங்கிய கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் மீண்டும் தொடர வேண்டுமா? இவ்வளவு கொள்ளையடிச்சு 453 நாள் ஜெயில் இருந்தாலும் எனக்கு பார்க்குறேன். எனக்கு கிடைச்ச தகவல், அவள் நாள் ஜெயில் விட்டு வெளியில் வந்த போது முதலமைச்சர் புகழ்றார். ஏதோ நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த மாதிரி. ஏன்னா கரெக்டா கப்பம் கட்டியிருக்கார். கரெக்டா கப்பம் இவருக்கு கப்பம் கட்டி அவருக்கு ஜெயிலுக்கு போனதான் மிச்சம். அவர் நெஞ்ச பொழுதுதான் மிச்சம். அவர் இங்க நிக்க முடியாது, போய் கோயம்புத்தூர் நிக்கிறாரு. எங்க கரூர்ல நிக்க முடியாது. ஆக இப்படிப்பட்டவரெல்லாம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேணுமா? ஊழல் ஆட்சி தேவையா?